பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு, அது நேரடியா டெவல்யூஷன் கிராண்ட்ல அமௌண்ட் வந்துருது. அது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம். முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது, ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது. இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க. முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள். ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும். பல மேடைகள் நாம சொல்றோம், மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் 2.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. சில இடத்துல 3.5 மடங்கு. ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம். 46,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு.